வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இயல் 1 நுண்ணின பொருளியல் ஓர் அறிமுகம். அதாவது நுண்ணின பொருளியலோட அறிமுகத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொருளியல் எங்கும் நிறைந்தது. பொருளியலை புரிந்து கொள்ளுதல் நல்ல முடிவுகளை எடுக்கவும் ஆனந்தமான வாழ்வை பெறவும் உதவும் என யார் சொல்லியிருக்காருன்னா டைலர் கோவன் சொல்லியிருக்கார். அதாவது பொருளியல் எல்லா இடத்துலையும் இருக்குது, அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிறது மூலம் என்ன பண்ண முடியும், நாம் நல்ல முடிவுகளை எடுத்து நல்ல சந்தோஷமாக வாழலான்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பசுமை புரட்சியின் தந்தை நம்ம சுவாமிநாதன் அவர்களும் அறிஞர் சுவாமிநாதன் அவர்களும் நான் சொல்லியிருக்காரு, பொருளியாதாரம் பற்றி சொல்லியிருக்காரு. இந்த நுண்ணின பொருளியலுடைய கற்றலின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளியல் பாடம் பற்றிய அடிப்படை அறிவை பெறுதல் மற்றும் அதன் இயல்பையும் எல்லையையும் புரிந்து கொள்ளுதல். அதாவது இந்த எக்கனாமிக்ஸோட பேசிக் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் அதனுடைய வரையறைகளை எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க போகிறோம். பொருளியலின் சில அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல் மற்றும் பொருளியல் அறிவியலில் பல்வேறு வரையறைகளில் இவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இதனுடைய அடிப்படை கருத்துக்கள் புரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வரையறைகள் இது எப்படியெல்லாம் செயல்படுது என்பதை இந்த நுண்ணின பொருளியலில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது அறிமுகம். அறிமுகம் ஓர் இயல் என்பது அதன் உள்ளடக்கத்தை பெயர் மற்றும் தலைப்பிலிருந்து தெளிவாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ளும்படி இருத்தல் வேண்டும். அதாவது ஒரு இயல் என்பது அந்த உள்ளடக்கத்தை, இப்போ இண்டெக்ஸ் பார்ப்போம்ல, அதை பார்த்தோன்னே அந்த பேரை படித்த உடனே நமக்கு தெளிவாக சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி நுண்ணின பொருளியல் ஒரு அறிமுகம், அதாவது எக்கனாமிக்ஸோட அறிமுகம், அது மாதிரி அந்த ஹெட்டிங்கை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளியல் பாடத்திற்கு பொருளியலின் அறிமுகம், பொருளியல் ஓர் அறிமுகம், அடிப்படை பொருளியல், பொருளியலின் கூறுகள், தொடக்க பொருளியல், பொருளியலின் அடிப்படைகள் முதலான தலைப்புகளில் பொருளியல் நூல்கள் பல காணப்படுகின்றன. அதாவது இந்த எக்கனாமிக்ஸ் பல பேரில் நூல்கள் இருக்குது. இந்த நூலில் நமக்கு ஏற்றாற் போல் ஒவ்வொரு நூலுக்கு ஏற்றாற் போல் விரிவாக்கங்கள் மாறுபட்டு இருக்கும். இவற்றில் காணப்படும் பொருளடக்கங்கள் ஒரே மாதிரியாகவை என்றாலும் படிப்போரின் ஆர்வம் மற்றும் திறனுக்கேற்றபடி ஒவ்வொரு நூலும் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது இதனுடைய ஹெட்டிங்ஸு உள்ளடக்கங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்கனாமிக்ஸ் அந்த பொருளியல் சுற்றி வரா மாதிரியே இருக்கும். ஆனால் அது படிப்போரின் ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு புக்குக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வரையறைகள் திறனும் மாறுபட்டு இருக்கும். ஒரு இயல் நல்ல அறிமுகம் அதன் தலைப்பின் பொருளை மட்டும் கொண்டிராமல் அவ்வியலின் தன்மை மற்றும் எல்லைகளையும் விளக்குவதாக அமைய வேண்டும். ஒரு இயல் நல்ல அறிமுகமான தலைப்பில் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அது விளக்க வேண்டிய தன்மையும் எல்லையும் கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது அந்த அறிவியல் அந்த இயல் தொன்மையானதா அல்லது நவீனமானதா, இயங்காததா அல்லது இயங்கக்கூடியதா என்பதை உணர்த்தும் வகையில் இருக்க வேண்டும். அது ஹெட்டிங்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, அது பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் இது புதுசா பழைசா எப்படி செயல்படும் என்பதை புரிந்துக்கிற அளவுக்கு இருக்க வேண்டும். அவ்வியலை படிப்பவர்கள் அது கலையியல் மட்டுமா அறிவியல் மட்டுமா இரண்டையும் சார்ந்ததா என்பதையும் தெளிவாக வகைப்படுத்தும் நிலையில் இருக்க வேண்டும். அந்த இயலை பார்த்தீங்கன்னா அது வெறும் சயின்ஸா இல்லை ஆர்ட்ஸா இல்லை ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிற வகையில் இருக்க வேண்டும். அந்த இயலின் அனைத்து பிரிவுகளின் சிறப்பியல்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அந்த இயல் எப்படி இருக்குன்னா சிறப்பாக அந்த இயல்புகள் எப்படி இருக்கும் என்பதை ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அறிமுகத்தை படிக்கும் போதே அவ்வியலுக்கும் மற்ற இயலுக்கும் உள்ள தொடர்பினை படிப்பவர்கள் புரிந்து கொள்ளும்படி இருத்தல் வேண்டும். அந்த இயலை அந்த பொருளாதார இயலை படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். பாடப்பகுதியில் புதிய பகுதிகள் இடம்பெற்றிருப்பதோடு அவற்றை எவ்வாறு புதிய வழிமுறைகளில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்த வேண்டும்.
அந்த பாடப்பகுதியை நாம் படிக்கும்போது புதிய பகுதிகள் இடம்பெற்றிருக்கணும். அந்த புதிய பகுதிகள் வந்து வழிமுறைகளும் ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அதில் இருக்கணும். மேலும் அறிமுக பகுதியில் அந்த பாடத்திட்டத்தில் இடம்பெறக்கூடிய கோட்பாடுகளை வருவிக்க பயன்படுத்தப்படும் முறைகளும் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதாவது அந்த ஏழில் வந்து அறிமுகப்படுத்துகிற பாடத்திட்டத்தில் வந்து அதன் கோட்பாடுகள் எவ்வாறு வருவித்து அது எவ்வாறு பயன்படுத்தப்படுமான முறைகளை இடம்பெற்றிருக்க வேண்டும் என சொல்லப்படுது. இதுதான் நுண்ணின பொருளியலுடைய அறிமுகம். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஹெட்டிங்ஸை பார்க்கலாம். பொருளியலின் பொருட்கள், பொருளியலின் தன்மைகள், அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.